ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் வேத வசனங்களை தியானிப்போம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நல்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை, காத்திருந்தே அடைந்திடவே, இயேசுவே உம்மை சந்திக்கவே, இரக்கமாய் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. உடைய உயிர்த்தெழுந்த நாளில் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம் பாதத்திலே நீர் கொடுத்த மகா பெரிய தயவுக்காக கிருபைக்காக மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த ஒரே தெய்வமாய் நீர் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் இரட்சகராக கண்டு கொள்ள, தெய்வமாக கண்டு கொள்ள உதவி செய்தீரே, எங்களையும் தெரிந்தெடுத்தீரே. அந்த அன்பிற்கு நன்றி. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பம் சந்ததியாக உமக்கென்று வேறு பிரித்த உமது அன்பிற்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரத்தில்
19 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இன்று உயிர்த்தெழுந்த செய்தி பல விதங்களிலே பல இடங்களிலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நேற்று முதல் நாளாக முதல் பாகமாக தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களாகி நமக்கு கொடுத்த கட்டளை என்ன என்பதை பார்த்தோம். இன்றோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின விதத்திலே பார்க்கும்போது அவரது தாழ்மையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தின அநேக சம்பவங்கள் உண்டு. இந்த 19ஆம் வசனம் முதல் 29 வரைக்கும் பார்க்கும்போது 2 விதத்தில் ஒரே காரியம் போல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே சீஷர்கள் கூடி இருந்தார்களாம். எதற்காக? யூதர்களுக்கு பயந்ததினால். கதவுகளை பூட்டி இருக்கையில் ஆண்டவர் தேடி வருகிறார். கதவுகள் பூட்டி இருக்கும்போதும் இயேசு வந்து நடுவே நின்று பேசுகிறார். இது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கூட பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்கு பின்பு இருக்கிற நமது நிலைமை அறிகிறார். பூட்டப்பட்ட அறை கதவு, அதற்கு பின்பு இருக்கிற இருதயத்தின் குமுறல்களை, பாரங்களை, ஏக்கங்களை, வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்த உணர்வு, பரிசுத்த வாஞ்சை, அதை அறிந்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே நாம் கடந்து போகும்போது, வாழும்போது நமக்கு எதிராக இருக்கிற தீய கிரியைகள், எதிரான ஆயுதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாத தடைகள், இவைகளெல்லாம் நாம் சந்தித்து ஒருவேளை இருதயத்தின் ஆழத்தில் இதை குறித்து இன்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை கதவுகளை பூட்டி கொண்டது போல இதே கதவை அடைத்து கொண்டு ஆண்டவரோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நடுவே நின்று நான் பேசினது போல உன் இருதயத்திலே நான் குரல் கொடுக்கிறேன். உன் இருதயத்திலே தொனிக்கிற என் சத்தத்தை கேட்க உன் செவியை திறப்பாயா என்று கேட்கிறார். இன்றைக்கு இந்த இருதயத்தின் கதவுகள், அறை கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நம் சமீபத்திலே வந்து விடுகிறார். பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள் சீஷர்கள் பயந்தாங்கொள்ளியாக இருக்காங்களே, அவள் பயத்தை போக்க வேண்டும். இவள் எப்படியோ எனக்காக பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள். இந்த நாளில் ஒருவேளை சிலுவை மரணம் அவர்களை கலங்க செய்து விட்டது. மறுபடி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தின வேண்டிய விதத்தில் வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் இந்த உலகமெல்லாம் போய் நான் உயிரோடு இருந்ததை அவர்கள் கண்டதினால் கண்ட விதமாகவே சாட்சி சொல்லுவார்கள் என்கின்ற ஒரு உணர்வோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை சந்திக்கிறார். அந்த இடத்திலே அவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக தன் கைகளையும் விலாவையும் காண்பிக்கிறார். அதில் என்ன இருந்திருக்கலாம்? கட்டாயமாக அந்த கரங்களிலே காயங்கள், விலாவிலே காயங்கள், அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருப்பார். இன்று வரைக்கும் அவளுடைய காயங்கள் பசுமையாகவே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால்,
மனுஷர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அங்கீகரித்தவர்கள், இன்னும் அங்கீகரிக்காதவர்கள் அநேகர் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று பட்ட அதே காயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களுடைய மீறுதல்கள் அதுதான் அதிகமாக அவர்களை ஆண்டவராகிய இயேசுவை பாதிக்க இன்றும் இரத்தம் சொட்ட சொட்ட அவரது காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இந்த இடத்திலே சீஷர்களுக்கு நடுவில் நின்று அவருடைய காயத்தை காண்பிக்கும்போது சீஷர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், இதுவரைக்கும் நம்மை நடத்தினாரே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரது காயங்களை பார்த்தோமே என்று சொல்லி அவருடைய உள்ளங்கள் சந்தோஷப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தனி ஜெபத்தில் ஆண்டவரை தேட நீ அமர்ந்தாயானா, என்னை முழு இருதயத்தோடு நீ தேடினாயானா, என்னை தேடுகையில் நீ கண்டடைவாய். தம்மை தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் எல்லோருக்கும் சமீபமாய் இருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, தம்மை தேடுகிற எல்லோருக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்று ஒருவேளை எல்லாம் சொல்கிறாங்களே, இவர் தான் உண்மையான ஆண்டவரா, இவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டாரா, ஒரு முறை அவர் காயங்களை பார்த்தா தான் நம்புவேன் என்று சொல்லுகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக தமது காயங்களை அவர் காண்பிப்பார். இல்லை குடும்பமாக ஒரு குழுவாக எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துமே, நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறோமே, மெய்தேவனாகி உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நடுங்கிக் கொண்டு இருக்கிறோமே, இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் என்று சொல்லி இந்த நாளிலே என்னுடைய பயத்தை நீர் நீக்கி தெளிவு உண்டாக்கினீர். யானா என் ஜீவ காலம் வரைக்கும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தென்படுவார். இந்த உயிர் தெழுந்த நாளிலே, இதை தியானிக்கின்ற இந்த நாளிலே, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே, ஆனால் இன்று வரைக்கும் அதே தேவன் உயிரோடு இருந்து தம்மை தேடுகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பயத்தை நீக்குகிறார். அவரை நாம் சந்தித்த அந்த ஒரு க்ஷண பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவின் சாயலை பொருந்தினவரை நாம் தரிசிக்க அவர் எங்கேயோ இல்லை, உங்களுக்கும் எனக்கும் சமீபமாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அவர் சொன்ன நல்ல செய்தி என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் மேலானது எது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். உள்ளத்தில் சமாதானம் இருந்ததுன்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக இந்த சமாதானம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொள்ள முடியும். நம்ம இருளின் கிரிகளை ஜெயிக்க முடியும். நமக்கு எதிரான ஆயுதங்களை இனம் கண்டுபிடித்து அழிக்க முடியும். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வேணால் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கும், உலகம் எடுக்கும், நான் தருகிற சமாதானமோ என் தழும்புகளினால் உண்டான சமாதானம், பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்ற சமாதானம், அதே சமாதானத்தை உங்களுக்கும் தருகிறேன் என்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார். அடுத்ததாக அவர்கள் மேல் அவர் ஊதுகிறார். இன்றைக்கி அநேக காரியங்களை ஊதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊதுகிறது அநேக வருடங்களுக்கு முன்பாக ஆரம்ப காலங்களிலே நான் ஒரு வெள்ளிக்கிழமை பெண்கள் ஊழியத்தை நடத்துவதற்காக வியாழக்கிழமை ஆயத்தமாகிக்கொண்டு இருந்தேன். அந்த நாளில் என்னுடைய சரீரத்தில் சரியான ஒரு பாடு, வயிற்றுவலி, தீராத வயிற்றுவலி. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கண்களை திறந்து விட்டார். இரவெல்லாம் வயிற்றுவலி, துடித்து போகிற அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் சொப்பனத்தில் ஒரு வயதான ஒரு உருவம் தன்னுடைய கரங்களிலே ஊதி சோப்பு நுர போல
ஊதி அப்படியே அந்த 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 சோப்பு நுரைகள் போன்றது என் மீது படுவது போல நான் உணர்ந்தேன். அந்த நேரங்களெல்லாம் வயிறு மிகவும் வலிச்சுது. ஆனால் அதே சமயம் ஆண்டவராகிய கர்த்தர் இனி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எனக்காக நான் முன்பின் பாராத அநேக ஜனங்கள் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறத காண்பித்தார். அந்த நேரம் எனக்கு சுகமாகும். அப்படியே அந்த இரவுலேருந்து அதிகாலை வரைக்கும் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் அதிகாலையில் நான் எழுந்து முழு பலத்தோடு தேவனுடைய ஊழியத்தை நான் செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். அப்போது சில மனுஷிக சக்திகள் எதையோ செய்யும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். இருளின் கிரியை அல்ல, பிசாசின் கிரியை அல்ல, தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே ஊதி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்று நாம் புறக்கணிக்கலாமா? இந்த ஆவியானவர் நமக்கு இருக்கும்போது, நமக்குள் இருக்கும்போது, வெள்ளம் போல சத்துரு உன்னை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அன்று மாத்திரம் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் அக்னியின் வல்லமையும் பெறவில்லைன்னா சத்துருவுக்கு ஒருவேளை இரையாகி இருக்கலாம். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊதி அன்று சீஷர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல எனக்கும் அந்த ஆவியை கொடுத்தார். அந்த நாள் முதற்கொண்டு இன்னும் அதிகமான அபிஷேகம், இன்னும் அதிகமான அக்னியின் வல்லமை, இன்னும் அதிகமான விசுவாசத்தை வர்த்திக்கக்கூடிய அநேக தரிசனங்கள், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இன்று வரைக்கும் பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கும் அதே அற்புதத்தை காண செய்ய கர்த்தர் இன்றும் உயிருள்ளவராக இருக்கிறார். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்ததினால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிருக்கிறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு பாதுகாவல், உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு விடுதலை என்று யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை இன்னமும் நம்ம புறக்கணிக்கலாமா? வசனம் சொல்லுகிறது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறதுனால நாம் ஒரு மனிதனை அல்ல, அவர்களுக்கு பின்பு நின்று கிரியை செய்கிற பல இருளின் கிரியைகளை கண்டுபிடிக்கிறோம். அவர்கள் என்ன செய்வாங்க? எத்தனையோ பிள்ளைகள் பிசாசின் போராட்டத்தில் இன்று வரைக்கும் அதிகமான கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கணும்னா அவங்களுக்காக அவங்க குடும்பங்களில் யாரோ சிலர் ஜெபிக்கணும். அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் வேணும். நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு அவர்கள் கடந்து சென்று நல்ல விசுவாசத்தை உடைய தூண்டக்கூடிய விசுவாசத்தை இருதயத்திலே பதிக்கக்கூடிய தேவ வசனங்களை கேட்க வேண்டும். அவர்களுக்கு கேள்விப்பட முடியாதபடி காணப்படுகிற தடைகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். வேதத்தை எடுத்து அவர்கள் வாசிக்க முடியாது, இப்படி கட்டுண்ட பிள்ளைகள். ஆனாலும் அதையும் மீறி அவர்கள் வேத வசனங்களை வாசிக்க அவர்கள் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அநேக தேவ ஊழியர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். எப்பெல்லாம் பிசாசனுடைய சில போராட்டங்கள், பாவ எண்ணங்கள், இல்லைன்னா சரீரத்தில் வேதனைகள், வியாதிகள், என்னன்னே புரியாத அளவுக்கு சமாதானமற்ற நிலைமைகள், குழப்பங்கள், நாம் ஒரு காரியத்தை செய்து முடித்துட்டு வரும்போது அதை குறித்து நிம்மதியாய் நாம் யோசிக்க முடியாத பல உணர்வின் போராட்டங்கள் வரலாம். அந்த நேரமெல்லாம் வேத வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க 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 தேவாவியானவர் இடைப்படும் போது இப்போ நாம் அறிந்து கொள்ளுகிறோம், எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். நாம் ஏன் எல்லாரையும் மன்னிக்க வேண்டி இருக்கிறது? தேவனிடத்தில் நாம் பெற்ற சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாய் அவர் அனுப்புகிற, அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொடுக்கிற அவர் சுவாச காற்றாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்
வருவதற்காக, நமக்குள் தக்க வைத்து கொள்வதற்காக, அந்த ஆவியானவரில் நீச்சலாலம் கடந்து செல்வதற்காக நாம் மன்னித்து மறந்து விட வேண்டும். அப்படித்தான் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். எத்தனை முறை மன்னிக்க, எவ்வளவு காலங்களானாலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரே, அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறாரே. அறியாமையில் செஞ்சிடறோம், ஆனால் மன்னிக்கிறார். சில நேரம் தெரிந்தே செய்கிறோம், பிறகு உணர்த்தப்பட்டு தாவீதை போல கதறுகிறோம். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறாரே, மனம் திரும்ப அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். யூதாசுக்கு மனம் திரும்ப அநேக சந்தர்ப்பம் கொடுத்தார் ஆண்டவர். என்னோடு தாளத்தில் கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பவன், நானா என்று கேட்கிறான் யூதாசு கூட. இப்படித்தான் இன்றைக்கு மனசாட்சி மழுங்க பெற்ற நிலைமையில் அநேகர் ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டு நான் தானா என்று கேட்குறாங்க. கர்த்தர் கொடுக்கிற சமயங்களை வீணாக்கி விட வேண்டாம். கர்த்தருங்க சமீபத்தில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகி திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தேகம், பயம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைந்தது தான். இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன இவருக்குள்ள இருந்தது? அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அநேகர் இப்படி தான். ஆனால் அந்த மாதிரி சில பேர் அதெல்லாம் கிடையாது. நானே கண்டுபிடிச்சாதான் நான் அதை ஒத்துக்கொள்வேன்னு சொல்லுவாங்க. அநேகர் சின்ன பிள்ளையிலேருந்து தேவனுக்குள் வளர்க்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. வேதத்தை பலமுறை வாசித்து புரட்டி வாசித்து அதற்கு பிறகு தங்களுடைய கல்லூரி நாட்களில் வேலைக்கு போகிற இடத்துல பலர் மூலம் குழப்பப்படும்போது மறுபடியும் வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு இது சம்மந்தப்பட்ட அநேக புஸ்தகங்களை வாசிப்பாங்க, எதிரடியானதையும் வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு எதையுமே கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் வேத வார்த்தைகளை எடுத்து சொல்லும்போது, இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நானே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நான் அதை நம்புவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த தோமா அப்படித்தான். நல்லா படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், டீச்சர் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டாங்க. புரியலைன்னா அப்படியே இருப்பாங்க. அப்போ டீச்சருக்கே புரிஞ்சிடும், ஏதோ ஒன்று உனக்கு புரியல அப்படின்னு கேட்டு விளக்கமாக அதை திரும்பி சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி அது ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அடையாளம். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை, அன்பு, பாசம் எல்லாம் வச்சுருந்த தோமா ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு அவர் தாழ்மையோடு தன்னை ஒரே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறதுக்கு மறுபடியும் வருகிறார். 26ஆம் வசனம். மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் ஆண்டவர் என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு? உங்களுக்கு சமாதானம். அது எவ்வளோ பெரிய ஒரு நம்ம ஆளுமை யோசித்து பார்த்தோம்னா அதுதான் நீடு, அதுதான் தேவையே. இன்றைக்கி ஒன்றுமே இல்லைனா கூட சமாதானம் உடையவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆரோக்கியம் அதிகமாகலாம், ஆரோக்கியத்தில் மேம்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்ய நமக்கு மன தெளிவு வரும், நல்லா செய்ய முடியும். நம்மால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் வாழ முடியும். அநேகர் அப்படித்தான் ஏழையாக இருக்கிற ஜனங்கள், ஒன்றுமில்லாத ஜனங்கள், அதுக்கு என்ன கொஞ்சம் சாதம் கிடைச்சா கூட அதில் தண்ணி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அவள் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு சொல்லுவாங்க. நாம் என்ன செய்கிறோம்? வெரைட்டியாக செஞ்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோம். உடம்பை பார்த்துக்கணும், அளவாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். மீதியை யாருக்காவது கொடுக்கவும் மனசு இல்லாமல் சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அதனால் என்ன பலன் இருக்குது? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், உதார குணமாக இருங்க. நான் உதார குணமாக இருக்கிறேன், நீங்கள் ஏன் வன்கண்ணனாக இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அதை அபியாசப்படுத்துவோம். வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல வந்து தோமாவை நோக்கி கேட்குறாரு. நம்ம பேசுகிற கான்வர்சேஷன்
நம்ம பேசுகிற என்னன்னாலும் அவருக்கு தெரியும். இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை. சீஷர்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தோமா நம்ப மாட்டேங்கிற ஆண்டவரே அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. பேசும்போதே கேட்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒரு கர்த்தர். இந்த அறை வீட்டுக்குள்ளாக நான் வேத வசனத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் கேட்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் மூலமாக பேசுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிற, என் கைகளை பார், உன் கையை நீட்டுப்பா, என்னுடைய கை என் விழாவிலே போடு, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. இப்படி சொன்ன உடனே தோமாவுக்கு மனம் பதறி போகுது. ஆண்டவரே, தோமாவே, ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லும்போது இயேசு சொல்ல, தோமாவே நீ என்னை கண்டதினால் தானே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்றைக்கு இந்த செய்தியை கூட ஒருவேளை நம்பிக்கை இல்லாத நிலைமையில் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் டேஸ்ட் பண்ணால் தான் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? வேத வசனங்களை எடுத்து ஆதியாகமம் முதல் வாசிக்கலாம். கருமையான ஒரு மகள் சில காலங்களாக தான் எங்களுடைய லிங்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மகள் அதுக்கு முன்னாடி பைபிள் ரொம்ப நல்லா படித்த ஒரு மகள் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் படிக்க 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 தேவ பயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், பழைய ஏற்பாட்டை நான் வாசிக்கும்போது என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்போது கிருபை, இரக்கம் எல்லாம் வெளிப்படுது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவ பயம் உண்டாகிறது என்று அவ்வளவுக்கு தூரத்திற்கு அதை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள மகளாக காணப்படுகிறாங்க. தேவன் பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதுதான் ருசித்து பார்க்க பார்க்க இயேசு நல்லவர். யாரோ சொல்கிறது, யாரையோ பார்க்குறது, எக்ஸாம்பிளுக்கு மனுஷரில் பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, அவங்கள பார்க்குறது, இயேசுவை நிராகரித்து கடைசியில் நித்திய நரகத்துக்கு போகணுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை சந்திக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போக்கும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே, இது போல் தோமாவை போல சந்தேகத்தில் இருக்கலாம், சீஷர்களை போல பயத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தாழ்மையுள்ள தேவனாய், உயிரோடு எழுந்த தேவன், பிதாவின் மகிமை பொருந்தின தேவன், அவர்களுக்கு இறங்கி வந்து உம்மை வெளிப்படுத்துகிறீரே. சில நேரம் ஏதாவது நாங்கள் பதில் ரெண்டாவது தடவை சொல்லணுன்னாவே கோவம் வருது. வாலிப்பிள்ளைகளுக்கு அதிகமாக கோவம் வரும். இப்போ தானே சொன்னேன், எதுக்கு மறுபடி கேட்குறீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்களோ பெரிய தேவன், மகா தேவன், ஒரே தேவன், சர்வ வல்லவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். உம்முடைய சீஷர்களுடைய பயத்தை நீக்கி அவளை பிரகாசிக்க செய்தீரே. தோமாவுடைய பயத்தை, அவ்விசுவாசத்தை நீக்கி, அத்தைரியத்தை நீக்கி, இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை அர்ப்பணிக்க வைத்தீரே. அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீடுகளில் பிரசன்னராவீராக. உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் இருக்கிற சமாதான குறைவுகளை மாற்றட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். ஆண்டவரே, மெய்யான சந்தோஷத்தை தார். சரீரத்தில் தாங்க முடியாத வேதனைகளோடு இருக்கிறார்களே, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக. ஆணிகள் கடாவப்பட்ட கரங்களால் தொடுவீராக, தொடுவீராக. மனகாயங்களை ஆற்றும் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு விஷயம் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். நல்ல வேலை, நல்ல வருமானங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன கடன் சுமைகள் நெருக்குகிறதோ, உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை அவர்களுக்கு ஆச்சரியமான வாசல்களை திறப்பதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களுக்கு இப்பொழுது, இன்று அல்ல தேவைகளை சந்திக்கிற நேரம் இது ஆண்டவரே. சந்திப்பீராக ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. அவளை விடுதலையாக்கும், சுவாச காற்றை ஊதும், சோர்வுகளை மாற்றும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.